ஒரு வழியாக மகாராஜா மேட்டு போயிட்டு ரிட்டன் வந்தாச்சுங்க. ரொம்ப நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால் டப்பாவிகளா ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் நோட் பண்ணிக்கலாம் என்னன்னு தெரில. பஸ் ஸ்டாப்பே டீ கடையாக மாற்றி வச்சுருக்காங்க. என்ன கொடுமை சார் இது. இங்கே நிறைய கேரளா வெஹிக்கல்ஸ் இருக்குங்க. இங்கே ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுக்கு தான் ட்ரை பண்ணோம். நான் டேமுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டும் இருக்கார், ஃபாரஸ்ட் கார்டு. அவர்கிட்ட தான் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தோம், அலோவ் பண்ணல. அப்புறம் அவர்கிட்ட ஏன்னு கேட்டோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் சொன்னார், இல்லை ஒரு 6 months பேக் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து 2 வீலர்ஸில் வந்தாங்க. பசங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு குளிக்கிறேன்ற பேரில் உள்ளே ஸ்பாட் அவுட்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இங்கே யாரும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னார். ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. கேட்கும்போது அவர் அப்படி தான் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியல, அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மகாராஜா மேட்டு போனோம். அங்கே போயிட்டு வியூ நல்லா இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கும்போது தேக்கடி, குமுளி, தேனி, அப்புறம் கம்பம், இதெல்லாம் மேலேருந்து பார்க்குறதுக்கு லைட்டாக தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நேரம் மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது ரூமுக்கு தான் போகணும். ரூமுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் என்னான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. டின்னர் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ டின்னருக்கு ஏதாவது போயிட்டு அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். இன்னும் அவ்வளோ டைம் ஆகலை. டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock சம்திங் தான் ஆகுது. அப்படியே மெதுவாக போயிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே ரூம் பார்த்துக்க இடமும் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கேயும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பார்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணிட்டு போயிட்டு இங்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து வியூ என்ஜாய் பண்ணலாங்க. அதுக்காக நீங்கள் வரலாம். 1 day நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். டிராஃபிக் கிடையாது முக்கியமாக. ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டேட்டு. நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இயற்கையை ரசிக்கலாம். இங்கே முன்னாடி அங்கே ஒரு பஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பஸ்ஸுக்கு நான் மார்னிங் போகும்போதே அந்த பஸ் இருந்துச்சு. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியகுளம் டு மேகமலை வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பஸ் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கீழே டயர் கீழே கல் வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த கிராமம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னதில்ல. இங்கே தான் திருவிழா நடந்ததுன்னு நினைக்கிறேன். பட்டாசு வெடிச்சதெல்லாம் பேப்பர்ஸ் இருக்குது. அங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. இங்கே தான் திருவிழா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்களுக்கு நேற்று ரூம் கிடைக்கவே இல்லை. ஓகே, இன்றைக்கி ரூம் கிடச்சிருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு ரிட்டன் கிளம்புறோம். இது ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்களா, ஆனால் ஆக்சுவலாக இது கிராமம் கிடையாது. இங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீடு எஸ்டேட் ஓனர்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே மேலே எதுவும் கிராமம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இங்கேருந்து கொச்சிக்கு மூணாறுக்கெல்லாம் போர்டு வச்சுருக்காங்க. அந்த ரைட்டில் போகல, அந்த ரோட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா கொடைக்கானல்லேருந்து இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயும் அந்த பார்டர் தாண்டி போக முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் போர்டு வச்சுருக்காங்க. மேபி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போக முடியுமா என்னன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக வரும்போது இந்த வியூ வந்து கீழேருந்து மேலே வரும்போது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ மேலேருந்து கீழே போகும்போது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க வியூ.
நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். நிறைய சர்ச் இருக்குங்க, சர்ச் இருக்குது, சின்ன சின்னதாக கோயில் இருக்குது. நீங்கள் மேகமலை ரீச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எஸ்டேட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் விசிபிலிட்டி இருக்கோ அவ்வளோ தூரமும் உங்களுக்கு எஸ்டேட் தான். அதே மாதிரி யானை எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல. நாங்கள் வரும்போது ரோட்லலாம் பார்த்தோம், யானையோட சாணியெல்லாம் வந்து ரொம்ப பழசாக தான் இருந்துச்சு. மேபி இந்த சீசனில் இங்கே இல்லையா என்னன்னு தெரியல. ஓகே, ஸ்பாட் பண்ண முடியல, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த டவுட் இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் டீ எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் விசிபிள் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அங்கே வரைக்கும் டீ எஸ்டேட் இருக்குது. அங்கேருந்து எப்படி இங்கே கொண்டு வருவாங்க? அங்கேருந்து சுமந்துட்டு தான் வருவாங்களா, இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா? எப்படி அவ்வளோ தூரம் அந்த மலையிலலாம் சுமந்துட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சுமந்துட்டு வர்றதுன்னு பார்த்துருக்கேன், ஆனால் அவ்வளோ லாங்கில் இருந்து எப்படி சுமந்துட்டு வருவாங்க? இங்கெல்லாம் வியூ சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னன்னா ரோடும் நல்லா இருக்குது. மேபி இப்போ தான் ஒரு 6 மந்த்து முன்னாடி தான் லே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு சூப்பராக இருக்குது, எந்த டேமேஜும் கிடையாது. நான் ரொம்ப ரேராக தான் டேமேஜ் பார்த்தேன். கீழேருந்து வர வழியிலையும் டர்னிங்கில் மட்டும் பேவர் பிளாக் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே ரோடு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இங்கே இந்த எண்டு வரைக்கும் லைன் இருக்குது, எலக்ட்ரிக் போஸ்ட்டு லைன், எலக்ட்ரிக் பவர் சப்ளை வந்து இங்கே எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 டேம் இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்துருப்பீங்க, அந்த சின்னதாக ஒரு டேம் இருந்துச்சு, அது வந்து சின்னது. ஆனால் இங்கே வரும்போது இந்த எண்டில் தான் உங்களுக்கு பெரிய டேம் இருக்குது. இதில் வாட்டர் நிறைய இருக்குது, ஆனால் ஆக்சஸ் இல்லை, பார்க்க முடியாது. யார் வந்தாலுமே பார்க்க முடியாது. எல்லோரும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே அந்த லேக் தெரியுதுங்களா? தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மழை ஹெவியாக இருந்துச்சுன்னா தண்ணி மேலே வரைக்கும் வரும்னு சொன்னாங்க. இங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. வாவ், செம இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு மற்ற விவசாயம் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வியூ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோ அழகாக தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த டீ எஸ்டேட் பார்க்கும்போது மட்டும் எல்லாம் ஒரே ஈவனாக அந்த லெவலிங் பண்ணி சூப்பராக இருக்கும். மற்றது எதுவும் நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பூந்தோட்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மல்லிகைப்பூ, சாமந்தி பூ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய பூ இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
போர்டு வச்சுருக்காங்க. பழனி, குற்றாலம், கொடைக்கானல். ஓகே, அந்த ஷாப் பக்கமாக வந்தாச்சுங்க. காலையில் இங்கே தான் அமௌண்ட் ஆகணும். அந்த மளிகை கடையில் போயிட்டு வீட்டுக்கு டீ தூள் வாங்கிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ரூமுக்கு. முன்னாடி இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த மளிகை ஷாப். இங்கே தான் நீங்கள் எது வேணாலும் இங்கே தான் வந்து வாங்கணும். இது ஒரு கடை தான் இருக்குது மேகமலையில். வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக அங்கே மேகமலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. ஒரு மெஸ்ஸு, சாரி 2மே சின்னதாக மெஸ், ஹோம் ஃபுட் மாதிரி அவங்களே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ணுறாங்க. மற்றது எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது அங்கே இருக்கிறத நீங்கள் சாப்பிட்டு கிளம்பலாம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ரூமுக்கு போகணும். நாங்கள் மார்னிங் வரும்போதே அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் வந்தோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் இங்கே கிடைக்குமான்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் ஆஃப்டர்நூன் வருவோம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு மெஸ் இருந்துச்சு. அது நேம் எனக்கு தெரியல, நான் பார்த்தேன், நான் சரி ஞாபகம் இல்லை. நாங்கள் சொல்லிட்டு வந்த மெஸ் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் இருக்குது. அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. வியூ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ரெஸ்ட்டு அப்படியே அங்கே போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோ அந்த ஹோட்டல் பக்கமாக வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஹோட்டல் வந்து வந்துடும். அந்த பைக்கில் போன ஒரு தூண்டில் தாங்க எடுத்துகிட்டு போனார். கீழே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே 2 பேர் இருந்தாங்க. இங்கேயும் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, கீழே அந்த காட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல நிறைய பைக் இருந்துச்சு இல்லைங்களா, அங்கேருந்து தான் கீழே இறங்கி போகணும் போல். பாருங்கள், லைனாக உட்காந்துருக்காங்க. ஆனால் டூர் வந்தவங்களும் கீழே நிறைய பேர் இருக்காங்க. டிராஃபிக் ஃப்ரீங்க. டிராஃபிக் இல்லவே இல்லை. உங்களுக்கு மற்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரோடு ஃப்ரீயாக இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்குது. அவ்வளோதான். நேச்சரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
பார்த்தீங்களா, கார்லேருந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டாங்க உங்களை. லஞ்ச் இங்கேயே உட்காந்து அவங்களே சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம், தேனியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் கிளம்பும்போது வீட்டிலேருந்து எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறாங்க. வந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவாங்க போல். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் கோப்ரோவில் எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுதா என்னன்னு தெரியல, ஆனால் விஷுவலாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இதுக்காகவே வரலாம். ஆக்சுவலாக இங்கே வாட்டர் ஃபால்ஸ் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் தூரம் உங்களுக்கு உள்ளார நடந்து போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த வாட்டர் ஃபால்ஸும் கிடையாது. இந்த லேக் தான் ஸ்டார்ட் டு எண்டு வந்து உங்களுக்கு இந்த லேக் போகிற வழியிலே தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ரொம்ப லென்த்துங்க அது. அவ்வளோதான், அந்த ஹோட்டல் வந்தாச்சு. ஓகே, திருப்தியாக லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் ஆல்மோஸ்ட் 2:45 ஆகிடுச்சு. லஞ்ச் வந்து ஓகே, இங்கே கிடைக்கிறதுனா அவங்களால முடிஞ்சது நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரைஸ் இருக்குது, சாம்பார், ரசம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சிக்கன் இருக்குன்னாங்க. நாங்கள் சிக்கன் வாங்கலை, எக் பொடி மாஸ் மட்டும் வாங்கணும். எக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கேட்டாலும் தருவாங்க, இல்லை எக் ஆம்லேட்டு இல்லை ஆஃப் ஆயில் அந்த மாதிரி கேட்டாலும் போட்டு தராங்க. ஸோ இது மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது இதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என்ன வியூங்க, லெஃப்ட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்னென்னா, அங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் கார்டு வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கிட்ட அங்கே அந்த ஹோட்டலில் இருந்தவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, மேகமலையும் வந்து மாஞ்சோலை கிராமம் மாதிரி ஒரு பிளேஸ் தான்.
உங்களுக்கு ரீசெண்டாக அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். மாஞ்சோலையில் வந்து அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுனால அங்கே இருக்கிறவங்களெல்லாம் காலி பண்ண சொன்னாங்க. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ மேகமலையும் அதே மாதிரி தான் ஒரு இடம். இங்கேயும் லீஸ் பீரியட் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரியல. அவங்க ஃபாரஸ்ட் கார்டு என்ன சொன்னார்னா இன்னொரு 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களே எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுவாங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாஞ்சோலையில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப நாளாக அங்கேயே இருந்தனால அவங்களுக்கு வேறு எந்த இடமும் கிடையாது. அதுவே ஒரு அவங்களோட சொந்த இடம் இல்லை சொந்த கிராமம் மாதிரி அங்கே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெளில போக சொல்லும்போது அவங்க ரொம்ப போகிற இடம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போவும் சில பேர் அங்கே கொஞ்ச நாளைக்கு பர்மிஷன் கேட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களையும் கீழே கிளம்ப சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அதுக்கப்புறம் மேலே வர முடியுமா அதெல்லாம் டவுட்டு தான். இன்னொன்று எங்கன்னா, இங்கே மேகமலைக்கு 2 வீலர்ஸ் நிறையா அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மாஞ்சோலைக்கு 2 வீலர்ஸ் எதுவுமே அலோவ் கிடையாது. 4 வீலர்ஸ் மட்டும்தான். அந்த 4 வீலர்லேயும் நீங்கள் போகணுன்னா முன்னாடி 2 days or 3 days பிஃபோரே வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினாலும் சேம் இதே தான். நீங்கள் மார்னிங் 6 o'clock மேலே தான் என்ட்ராக முடியும். ஈவினிங் 6 o'clock நீங்கள் கீழே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கிளம்பணும். ஏன்னா அங்கே வந்து அனிமல்ஸ் நடமாட்டம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் 2 வீலர்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. இப்போ எதுவுமே அலௌடு கிடையாது. அந்த லீஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், இது ஒரு மெஸ். இது 2 மெஸ் தான் இங்கே இருக்குது. இப்போ மாஞ்சோலை மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே அப்படி தானே. நம்மளே ஒரு இடத்துல இருக்கிறோம், திடீர்னு லீஸ் பீரியட் முடிஞ்சிச்சு, நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான். ஓகே, அவ்வளோதான். ரூம் பக்கமாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு